ஒரு வீடு முழுக்க எங்கேயுமே மரமே யூஸ் பண்ணாம ஃபுல்லாவே ஹவாய் ஸ்டீல் டோர், விண்டோஸ் இத மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் டோரு, விண்டோ இதெல்லாம் சேர்த்து. சேர்த்து 11 போட்டிருக்கோம். ஓகே, ஓகே. இங்க வந்து மண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, கரையான் இது இருக்க அதிகமா மாதிரி இருக்கு. இருக்கா? அதிகமா இருக்கு. அதனால மரத்துல வேண்டாம். ஸ்டீல்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு போட்டோம் சார். உங்களுக்கு ஸ்மார்ட் லாக் தனியா ஏற்கனவே குடுத்துருப்பாங்க ஸ்டீல் டோர்ல. பட் அது மாரி இல்லாம இந்த பார்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே இதுல குடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ற மாரி இந்த டோர் இருக்கு. அதோட உள்ளயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேமரா டிஸ்ப்ளேல பார்க்க முடியும். இந்த சைடு யார் நிக்கிறா அப்படின்றத உள் சைடும் பார்க்க முடியும். அந்த மாதிரியான விஷயமும் இந்த டோர்ல இருக்கு. இந்த டோர்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பார்ட்டா இந்த டோர வந்து குடுத்துருக்காங்க. இப்போ இந்த டோர ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த பார்ட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோட அடுத்த புது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாவே 7 அடி வரைக்கும் தான் உங்களுக்கு டோர்ஸ் வந்து அதிகமா கிடைக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 3 மாடல்ல 8 அடி ஹைட் வரைக்கும் டோர்ஸ் வந்து குடுக்குறாங்க. ஹவாய் ஸ்டீல் டோருடைய இந்த மாடல்ல எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 4 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஏற்கனவே பழைய ஸ்டீல் டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில ஸ்டீல் டோர் வந்து தொங்கிரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி சவுண்ட் வரும். அந்த மாரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல 4 இன்ச்சஸ் வந்து இவங்க ஸ்பெஷலா குடுக்குறாங்க. அடுத்தது எல்லா ஸ்டீல் டோர்லயும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, 14 லாக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த லாக்ஸ்ல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லாக் சர்க்கிள் ஷேப்ல வர்ற மாதிரி 2 லாக் உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப்டி பர்ப்பஸ்க்காக தான். இது வந்து கட் பண்ணும்போது கூட உங்களுக்கு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுக்கும். ஸ்டீல் டோர் மட்டும் இல்லாம இப்போ லக்ஸரி அலுமினியம் டோர்ஸுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஆர்பி டோர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வுட்டன் கலர் மட்டும் இல்லாம வேற வேற கலர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிசைன்ஸும் இருக்கு. இதுல இந்த ஃப்ரேமு பிளஸ் டோரு அதோட இந்த ஹேண்டிலு அப்புறம் ஹிஞ்சஸு இந்த மாதிரி எல்லா செட்டுமே உங்களுக்கு அதே வந்துரும். அதோட இன்ஸ்டாலேஷனும் அவங்களே வந்து பண்ணி குடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கு 10 வருஷம் வாரண்டியும் இருக்கு. ரேட் அப்படின்றது உங்களுக்கு 10,000லேருந்து 12,000த்துக்குள்ள இந்த நான் சொன்ன மாரி இன்ஸ்டாலேஷனோட சேர்த்தே உங்களுக்கு பண்ணி குடுத்துருவாங்க. ஹவாய் ஸ்டீல் டோர்ஸுடைய ஷோரூம் ஓப்பனிங்க்கு திருச்சிக்கு போயிருந்தோம். அந்த ஷோரூம்ல புதுசா சில மாடல் டோர்ஸும் வச்சிருக்காங்க. அதோட பிரைஸ் ரேஞ்சஸ்லாம் இப்போ எப்படி இருக்கு? குவாலிட்டில என்னென்ன விஷயங்கள அப்கிரேட் பண்ணியிருக்காங்க? அது மட்டும் இல்லாம ஒரு வீட்லயும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. எல்லா டோர்ஸுமே ஸ்டீல் டோரு, ஸ்டீல் விண்டோஸு, எஃப்ஆர்பி டோர்ஸு, வுட் எங்கேயுமே யூஸ் பண்ணல. அந்த வீட்டுக்கு போயிட்டு எப்படி பண்ணியிருக்காங்க? சர்வீஸ் எப்படி இருக்கு? அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஷோரூம்ல நம்ம பார்க்க போற புது டோர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டோர் தான். கலர் வைஸ், டிசைன் வைஸும் புதுசா இருக்கிறது மட்டும் இல்லாம, இந்த ஹேண்டிலுமே இதுல புதுசு. ஏற்கனவே நம்ம பேர் ஹேண்டில் எஸ்எஸ்ல பார்த்துருப்போம். பட் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேமரா இருக்கு. அதோட ஸ்மார்ட் லாக்கும் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. உங்களுக்கு ஸ்மார்ட் லாக் தனியா ஏற்கனவே குடுத்துருப்பாங்க ஸ்டீல் டோர்ல. பட் அது மாரி இல்லாம இந்த பார்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே இதுல குடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ற மாரி இந்த டோர் இருக்கு. அதோட உள்ளயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேமரா டிஸ்ப்ளேல பார்க்க முடியும். இந்த சைடு யார் நிக்கிறா அப்படின்றத உள் சைடும் பார்க்க முடியும். அந்த மாதிரியான விஷயமும் இந்த டோர்ல இருக்கு. அடுத்து இந்த ஹவாய் ஸ்டீல் டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் டோர் மட்டும் இதுக்கு முன்னாடி நம்ம நெறைய பார்த்துருப்போம். பட் இப்போ வந்து அலுமினியம் டோர்ஸும் வந்திருக்கு. லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் இடத்துக்கே நம்ம போய் பார்த்துருந்தோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அலுமினியம் டோர்ஸ் வந்து குடோன்ல வச்சிருந்தாங்க. அதுல ஒரு மாடல் தான் இது. இதே மாரியே ஸ்டீல் டோர்லயும் ஒரு மாடல் நம்ம பார்த்துருப்போம். பட் அலுமினியம்னு வரும்போது அதில் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இருக்கு. ஸ்டீல் டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னதான் கல்வலியம் ஸ்டீல யூஸ் பண்ணியிருந்தாலுமே, அதில கொஞ்சமா உங்களுக்கு ரஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அந்த பாசிபிலிட்டீஸ் கூட இதில வந்து இல்ல. அப்படின்றதால அலுமினியம்ல வந்து பிரீமியமான டோர்ஸ் மட்டும் குடுக்குறாங்க. லக்ஸரி டோர்ஸ் மட்டும் குடுக்குறாங்க. ரெகுலர் டோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீல்ல தான் வரும். இப்போ ரெகுலர் டோர்ஸும் அலுமினியம்ல குடுக்குறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அலுமினியம்ல இருக்கிற இந்த மாடலு, இது மட்டும் இல்லாம வேற சில மாடல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அலுமினியம்ல இருக்கு. இப்போ ஸ்டீல விட அலுமினியம் அப்படின்னு வரும்பொழுது, அதனுடைய திக்னஸ் வந்து அதிகமா குடுத்தா தான் அது வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாவே குடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹேண்டிலுடைய திக்னஸ் அப்படின்றது இந்த அளவுக்கு இந்த திக்னஸ் குடுத்துருக்காங்க. அதே மாரி இந்த ஸ்டீல் பிளேட் இருக்கு பார்த்தீங்களா? அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, திக்னஸ் வந்து அதிகமா குடுத்துருக்காங்க. அதனால இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கும். இந்த டோருமே வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வந்திருக்கிற மாடலு. இதுவரைக்கும் பார்க்காத மாதிரி நல்லா கிராண்டா பெருசா இருக்கிற டோர் இது. இந்த டோர்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பார்ட்டா இந்த டோர வந்து குடுத்துருக்காங்க. யூசுவலா நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல்ல டபுள் டோர் மாடல்ல இந்த ஃப்ரிட்ஜ் ஹேண்டில் வந்து குடுத்துருப்பாங்க. அதே மாரி ஃப்ரிட்ஜ் ஹேண்டில் தான் இதில குடுத்துருக்காங்க. இப்போ இந்த டோர ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த பார்ட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாரி இதுலயுமே இந்த பார்ட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். இந்த டோருடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அகலம் 6 அடி, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி. அதோட அடுத்த புது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாவே 7 அடி வரைக்கும் தான் உங்களுக்கு டோர்ஸ் வந்து அதிகமா கிடைக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 3 மாடல்ல 8 அடி ஹைட் வரைக்கும் டோர்ஸ் வந்து குடுக்குறாங்க. 4 அடி அகலம், 8 அடி ஹைட்டு. இது வந்து டபுள் டோரு.
அதனால் 2 பார் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நல்லா 8 அடி டோருக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி டோர் வந்து சிங்கிள் டோர் மாடல்லையும் நீங்கள் 8 அடிக்கு வாங்கிக்கலாம். அதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 29,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி டபுள் டோராக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 55,000லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டீல் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸும் பண்ண முடியும். அதாவது ஹேண்டில் வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். இதில் வந்து நிறையா ஹேண்டில் மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக் ஹேண்டில் வந்து இது, அதுக்கு அடுத்த ரேஞ்சில் இது, அதுக்கு அடுத்தடுத்த ரேஞ்சில் அங்கே இருக்குது. அதே மாதிரி ஆன்டிக் மாடல்லையும் உங்களுக்கு ஹேண்டில்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். உங்கள் டோருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. எஃப்ஆர்பி டோர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் கலர் மட்டும் இல்லாமல் வேறு வேறு கலர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது, டிசைன்ஸும் இருக்குது. அதே மாதிரி எஃப்ஆர்பி டோரில் நீங்கள் வாங்கும்பொழுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கோடவே வந்து வந்துடும். அதே மாதிரி இந்த ஃப்ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைஸில் இருக்குது. ரூம் டோருக்கு நீங்கள் வந்து பெருசாகவும் வாங்க முடியும். அதே மாதிரி பாத்ரூம் டோர்னு போகும்போது இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ்லேயும் உங்களுக்கு ஃப்ரேம் வந்து கிடைக்கும். பாத்ரூம் டோர்னு வரும்போது ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ ரூம் டோர்லாம் வந்து 10 to 12 அப்படின்னா பாத்ரூம் டோர் 8,000லேயும் உங்களுக்கு கிடைக்கும். உட்டன் விண்டோஸில் நார்மல் ப்ரைமர் யூஸ் பண்ணி விண்டோஸ் வந்து இருக்குது, அது கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வரும். அதே மாதிரி உட்டன் டெக்ஸ்சரே வேணும் அப்படின்னா வுட்டுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் எலிவேஷன் சைடு வீட்டில் யூஸ் பண்ணும்பொழுது இந்த டிசைனை யூஸ் பண்ண முடியும். பார்க்குறதுக்கு வுட்டு மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும், ஆனால் ஸ்டீல். அதே மாதிரி விண்டோஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் பார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிருக்காங்க. இதுலேயே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு வரும்போது ரேட்டு கூட வருது. இதில் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எம்எஸ் ஸ்டீல்லையும் அந்த கிரில் வந்து போட்டுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதோட இந்த உட்டன் டெக்ஸ்சர் அப்படின்றது நம்ம அங்கே பார்த்தது வேற ஒரு உட்டன் டெக்ஸ்சரு, இங்கே பார்க்குறது இது வேற ஒரு உட்டன் டெக்ஸ்சர். திருச்சியில் இருக்கிற அவாய் ஷோரூமுடைய புது வீடியோ நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அவங்களுடைய ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ண டோர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே பக்கத்தில் ஒரு வீட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. டோர் மட்டும் கிடையாது, விண்டோ பண்ணியிருக்காங்க. விண்டோவிலேயே அவங்ககிட்டயே 2-3 டைப் இருக்குது இல்லையா, உடன் கலரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுடர் கோட்டிங்கு, ப்ரைமர் அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விண்டோஸுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் ரூம் டோர் கூட ஸ்டீல் டோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஆர்பி டோர்ஸ் அதையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் இந்த மாதிரி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டையுமே இந்த ஒரே வீட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. உடனில் இருக்கிற மாதிரியே அதே டெக்ஸ்சரில் பட் ஸ்டீலில் பண்ணியிருக்கக்கூடிய விண்டோ இது. இங்கே இருக்குது நடுவில் இருக்கிறது கிளாஸு, இதுவுமே ஸ்டீல் தான். இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே வுட்டில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியே பேட்டர்னை இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெயின் டோர் இது தான். இதை வந்து மாடல் ஷோரூம்லேயும் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மதர் அண்ட் சன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டோர் வந்து பெருசாகவும் இன்னொரு டோர் சின்னதாகவும் இருக்கும். ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு ஹேண்டில், மேலேருந்து கீழே வரைக்குமே இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி ஒரு ஹேண்டில் இருக்கும். இங்கே ஒரு டெக்ஸ்சர், இங்கே ஒரு டெக்ஸ்சர், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. உட்டனும் ப்ளஸ்ஸு இந்த கிரே கலரு பேட்டர்ன் இருக்கிற மாதிரி. இந்த டோருடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 அடிக்கு 7 அடி. இந்த ஃப்ரேமுடைய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. இந்த டோருடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 50,000 இருக்கும் இன்ஸ்டலேஷனோட சேர்த்து. உள்ளேயும் கிட்டத்தட்ட இதே மாடலில் இருக்கிற மாதிரியான சிங்கிள் டோர் ரூமுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு சில மாடலும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது உள்ளே போய் பார்க்கலாம். அவாய் ஸ்டீல் டோருடைய இந்த மாடலில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது 4 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே பழைய ஸ்டீல் டோரில் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டீல் டோர் வந்து தொங்கிரும், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 4 இன்ச்சஸ் வந்து இவங்க ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. அடுத்தது எல்லா ஸ்டீல் டோர்லேயும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 14 லாக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த லாக்ஸ்லேயே இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாக்கு சர்க்கிள் ஷேப்பில் வர்ற மாதிரி 2 லாக் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பர்பஸுக்காக தான். இது வந்து கட் பண்ணும்போது கூட உங்களுக்கு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். சீக்கிரமாக கட் பண்ண முடியாது, அதுக்காக இந்த சேஃப்டி லாக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே, இங்கே, அப்புறம் டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக் இருக்கும். அது வந்து இங்கே வந்து லாக் ஆகிடும். இந்த விண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கும்பொழுது ஒருவேளை காற்றுல டோர் அடிக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். நம்ம மெயின் டோர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே சிங்கிள் டோர் மாடலில் பெட்ரூம் டோர்ஸும் போட்டிருக்காங்க. இங்கே ஒன்று, அப்புறம் அங்கே ஒரு டோர் இருக்குது. அதோட அவுட்டோருக்கும் வேறு மாடலில் ஒரு டோர் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெரஸில் போட்டிருக்கக்கூடிய டோரு. ரூம் டோர் மாதிரி இது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து இடைஞ்சலாக இருக்கும். அதே வெளியே ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். இதே மாதிரி டோர் தான் கிச்சன்லேயும் போட்டிருக்காங்க. இது வாங்கும்போதே நீங்கள் வந்து கேட்டு தான் வாங்கணும். அவுட் ஓப்பனில் வேணும் அப்படின்னு சொன்னால் தான் இது வந்து அவுட் ஓப்பனில் வரும், இல்லைனா உள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்துடும். இப்போ இங்கே கீழே வந்து ரூமுக்கு எல்லாமே ஸ்டீல் டோர் போட்டிருக்காங்க. அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு ரூமுக்கு வந்து டோர் வேண்டாம், அதை விட பட்ஜெட்டாக வேணும், ஆனால் லைஃப் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஃப்ஆர்பி டோர் போடலாம். இந்த எஃப்ஆர்பி டோருமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதனுடைய அகலம் வந்து 3 அடி இல்லை, 2.5 அடி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் வீடுடைய சைஸில் என்ன சைஸில் உங்கள்
வாசக்கால் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி டோர் வந்து ரெடி பண்ணுவாங்க. இதில் இந்த ஃப்ரேமு ப்ளஸ் டோரு, அதோட இந்த ஹேண்டிலு, அப்புறம் ஹிஞ்சஸ்ஸு, இந்த மாதிரி எல்லா செட்டுமே உங்களுக்கு அதே வந்துரும். அதோட இன்ஸ்டாலேஷனும் அவங்களே வந்து பண்ணி குடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கு 10 வருஷம் வாரண்டியும் இருக்கு. எஃப்ஆர்பி டோர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வுட்டன் கலர் மட்டும் இல்லாம வேற வேற கலர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிசைன்ஸும் இருக்கு. அதே மாரி எஃப்ஆர்பி டோர்ல நீங்க வாங்கும்பொழுது, இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாக்கோடவே வந்து வந்துரும். அதே மாரி இந்த ஃப்ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 சைஸ்ல இருக்கு. ரூம் டோருக்கு நீங்க வந்து பெருசாவும் வாங்க முடியும். அதே மாரி பாத்ரூம் டோர்ன்னு போம்போது, இத விட கொஞ்சம் சின்ன சைஸ்லயும் உங்களுக்கு ஃப்ரேம் வந்து கிடைக்கும். பாத்ரூம் டோர்ன்னு வரும்போது ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ ரூம் டோர்லாம் வந்து 10-12 அப்படின்னா, பாத்ரூம் டோர் 8000லயும் உங்களுக்கு கிடைக்கும். எஃப்ஆர்பி டோர் அப்படின்றது நம்ம ஏற்கனவே நெறைய வீடியோக்கள்ல சொல்லியிருப்போம். எஃப்ஆர்பி டோர்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைபர் மெட்டீரியல் கலந்து பண்றது. இப்போ ஃபைபர் போட்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தண்ணீல போறது. அது வந்து தண்ணீலயே இருந்தாலும், உப்பு தண்ணீலயே இருந்தாலும் எந்த விதமான டேமேஜும் ஆகாது அப்படின்றதுனால, அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்றதால, இதுலயுமே கரையான் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இருக்காது. இது பாத்ரூம்லயும் யூஸ் பண்ணலாம். ரூமுக்கு மட்டும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த டோருடைய ரேட் அப்படின்றது உங்களுக்கு 10,000லேருந்து 12,000த்துக்குள்ள இந்த நான் சொன்ன மாரி இன்ஸ்டாலேஷனோட சேர்த்தே உங்களுக்கு பண்ணி குடுத்துருவாங்க. இதுவே நீங்க வுட்ல ஒரு டோர் வந்து பண்றீங்க அப்படின்னா, அதில கார்பெண்டர் சார்ஜஸ் இந்த மாரி அக்சஸரீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறது, இந்த மாரி எல்லா விஷயங்களும் சேர்த்து இத விட பட்ஜெட் வந்து அதிகமா வரதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கு. அதுக்கு இந்த டோர் வந்து உங்களுக்கு பெட்டரான சாய்ஸா இருக்கும். அதோட இந்த ரூம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோஸ் பார்க்கலாம். கீழ வந்து எப்படி வுட்டன் டெக்ஸ்சர் இருந்ததோ, அதே மாரி இது வந்து பேசிக் மாடலு. பிரைமர் மட்டும் அப்ளை பண்ணி குடுத்துருப்பாங்க. இதிலேயே உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு குடுக்கணும் அப்படின்னாலும் பண்ணி தருவாங்க. இல்ல நீங்களா வேணும்னாலும் அடிச்சுக்கலாம். இங்கேயும் இதே மாரி 2 விண்டோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி வீட்டுடைய அவுட்டர்லயும் இதே பிரைமரோட நெறைய விண்டோஸும் பண்ணியிருக்காங்க. பவுடர் கோட்டிங்லயும் 2, 3 விண்டோஸ் இங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க? வணக்கம் சார். என் பேர் அனிதா. ஓகே, ஓகே. உங்க வீட்டுக்கு எத்தன டோர் போட்டிருக்கீங்க? ஸ்டீல் டோரு. எதனால ஸ்டீல் டோர் சூஸ் பண்ணீங்க? சார் ஸ்டீல் டோர் வந்து 10 கிட்ட போட்டிருக்கோம் சார். ஸ்டீல் டோரு, விண்டோ இதெல்லாம் சேர்த்து. சேர்த்து 11 போட்டிருக்கோம். ஓகே, ஓகே. இங்க வந்து மண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, கரையான் இது இருக்க மாதிரி அதிகமா இருக்கு. இருக்கா? அதிகமா இருக்கு. அதனால மரத்துல வேண்டாம், ஸ்டீல்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு போட்டோம் சார். ஓகே. இப்போ நீங்க ஹவாய் ஸ்டீல் டோர் அவங்ககிட்ட வாங்கியிருக்கீங்க இல்லையா? ம். இப்போ அவங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எப்படி பண்ணாங்க? சொன்ன மாதிரி இன்ஸ்டால் பண்ணி குடுத்தாங்களா? சொன்ன டைமுக்குள்ள வந்து பண்ணி குடுத்தாங்களா? அதெல்லாம் பண்ணாங்க சார். ஃபர்ஸ்ட்டே ஆர்டர் பண்ண டேட்லேருந்து அவங்க சொன்ன டேட்ல அந்த கவர்மெண்ட்ல கரெக்ட்டா பண்ணிட்டாங்க. எல்லாமே பண்ணி குடுத்தாங்க. வந்து ஃபிட் பண்ணது எல்லாமே அந்த டயத்துக்கு பண்ணி குடுத்துட்டாங்க சார். ஓகே. பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா சர்வீஸ் பண்றது அந்த மாரி ஏதாவது வந்ததா? அது மாரி இன்னும் அந்த மாரி இல்ல சார். அது 1 மாரி மாசம் தான் இருந்தாலும் ஆகுது. வந்து பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா பண்ணனால அப்படி இல்ல. எதுனாலும் வந்து பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே. இப்போ அந்த டோர் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி வுட்ல பார்த்துருப்பீங்க. இதுக்கும் அதுக்கும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ரொம்ப சேஃப்டியா இருக்கு. எல்லாரும் நம்ம பால் காய்ச்சல் வரும்போது எல்லாருமே கேட்டாங்க. இது என்ன புதுசா இருக்கு. ஏன்னா இந்த ஏரியால இப்ப நாங்க தான் ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஓகே, ஓகே. இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதனால எல்லாரும் கேட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ சார். வணக்கம் பிரதர். வணக்கம் மனோண்ணா. ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ஹவாய் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். ஓகே. இப்போ நம்ம வீடு பார்த்தோம். ஓகே. ஷோரூம்லயும் பார்த்தோம். புது மாடல்லாம் வந்திருக்கு. ஓகே. ஹவாய் டோர்ஸ் வாங்கணும் அப்படின்னா, ஹவாய் ஸ்டோர்ல மட்டும் ஏன் வாங்கணும்? ஹவாய் ஸ்டோர்னு மட்டும் வாங்கும்போது நம்ம கஸ்டமர்ஸுக்கு எடுக்கணும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது கிடைக்கணும்னா ஹவாய் ஸ்டோர்னு மட்டும் வாங்கணும். ஓகே. இப்போ எனக்கு வேணான்னா இப்போ டீலர்ஸ் த்ரூ சேல்ஸ் பண்ணணும்னா இப்போ கொஞ்சம் அதிகம் சேல்ஸ் பண்ணிக்கலாம். மீன்ஸ் ஒரு 6 மந்த்துக்குள்ளே எனக்கு ஒரு மந்த்லி ஒரு 5,000 4,000 டோஸ் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அந்த மாதிரி போகாது 100%. கண்டிப்பாக கஸ்டமருக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும்னா நம்ம ஷோரூம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணணும். என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஒன்று நம்ம எக்ஸ்க்ளூசிவிட்டி. பிகாஸ்னா கம்பெனி டைரெக்டாக கஸ்டமர்ஸுக்கிட்ட பேசுனது நம்ம ஷோரூமில் மட்டும்தான். ஓகே. டீலர்ஸுக்கிட்ட த்ரூ சேல்ஸ் பண்ணின டைமில் ஒரு இன்டர்மீடியேட் இருக்கும். அது யாரும் இல்லாத உங்களுக்கு டைரெக்டாக எது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் பண்ணணும்னா நம்ம ஓன் அவுட்லெட்டில் நம்ம ஓன் ஷோரூமில் பிஸ்னஸ் டு கன்சியூமர் அந்த மாதிரி பேசணும்னா நம்ம ஷோரூமில் பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகே. அப்புறம் நமக்கு டீலர்ஷிப்பே இருக்காது. இனி டீலர்ஷிப் யாராவது ஹவாய் நம்ம லோகோவில் இருக்கிற அந்த ஹவாய் டோர் உங்களுக்கு தர முடியும்னு சொன்னால் அது வேற எங்கேருந்து எடுத்து அந்த மாதிரி தான் தரும். ஓகே. அப்போது அதுக்கு ஒரு கேரண்டி இருக்காது. ஃபியூச்சரில் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் கிடைக்காது. சர்வீஸ் சப்போர்ட் இருக்காது. சர்வீஸ் சப்போர்ட் இருக்காது. ஸோ எக்ஸ்க்ளூசிவிட்டி நம்பர் 1 தான். செகண்ட் நம்ம சர்வீஸ் தான். சர்வீஸ் நம்ம ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு தர முடியும். அதுக்காக ஒரு செப்பரேட் விங் இருக்குது. நமக்கு 24 இல்லைனா 48 ஹவர்ஸுக்குள்ள எது ப்ராப்ளம் இருந்தாலும் அது முடிக்கும். அப்போ டைரெக்டாக எடுக்கும் அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. தேர்டு டிசைன்ஸ். நம்ம இருக்கிற ஷோரூமில் தான் மேஜர் டிசைன்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்காக வச்சிருக்கேன். ஸோ வாட் எவர் த டிசைன்ஸ் இப்போ அலுமினியத்தில்
இருக்குது, பவுடர் கோட்டட் வுடன் டெக்ஸ்டைல்ஸ், விண்டோஸ் இருக்குது, எஃப்ஆர்பி இருக்குது, 40+ நார்மல் மாடல்ஸ் இருக்குது. எல்லாம் நம்ம ஷோரூமில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் த குவாலிட்டி. குவாலிட்டி நம்மளை அவ்வளோ அப்டேட் பண்ணி தான் பண்ணினது. ஸோ நம்ம ஷோரூம்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த குவாலிட்டி பெனிஃபிட்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். வெளியே போய் வேறொரு டோஸ் எடுக்கிற டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியாது. பிகாஸ் நான் அந்த லோக் செட்டுக்கு மட்டும் நான் ஒரு 5,000 rupees செப்பரேட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நார்மல் லோக் செட் 50 half ஆயிருந்தா இது ஃபுல் லெங்த்தில் இவ்வளோ பெருசானே இருக்கும். அண்ட் அனதர் திங், நம்ம மவுண்ட் லோக்ஸு, நம்ம ஹேண்டில்ஸு, நம்ம ஹிஞ்சஸ், ஈவன் எவ்ரி பார்ட்ஸு நமக்கு அவ்வளோ குவாலிட்டியில் தான். இப்போ கஸ்டமர் கேட்கும், இப்போ நான் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு ப்ரைஸ் பெனிஃபிட்ஸ் தேவை இருக்கும் வேணும். பிகாஸ் உங்களுக்கு டீலர் இருக்காது, நம்ம ஷோரூம் தானே பர்ச்சேஸ் பண்ணுது, அப்போ ப்ரைஸ் பெனிஃபிட் ஏதாவது கிடைக்குமோ அதை கேட்டால் அந்த பெனிஃபிட்ஸ் நம்ம அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணதுக்காக யூஸ் பண்ணினது. ஆனாலும் கம்பேரிட்டிவ்லி காமன் ப்ரைஸிங் தான் எங்கே இருக்கும். நீங்கள் வெளியே டீலர்ஸ்ன்னு பர்ச்சேஸ் பண்ணுன சேம் ப்ரைஸ் தான் எங்கே இருக்கும். பட் இங்கே ஒரு 30% குவாலிட்டி அதிகம் இருக்கணும் டோஸு கஸ்டமர்ஸுக்கு கிடைக்கும். அது நம்ம ஷோரூம் வந்து கிடைக்கும். இனி இப்போ நான் இப்போ எஃப்ஆர்பிக்கு 10 years, ஸ்டீல் டோஸுக்கு 5 years வாரண்டி மீன்ஸ் நம்ம வாங்கின அமௌண்ட்டுக்கு உள்ள ஒரு வேல்யூ 20-30 years எல்லாமே கிடைக்கும். ஆனால் வாரண்டி நமக்கு 5 to 10 years தான் கொடுக்க முடியும். ஆனால் வாரண்டி பீரியட் முடிஞ்சாலும் நாளை நம்ம இது க்ளோஸ் பண்ணாது. இப்போ 32 இன்னைக்கு 32 ஷோரூமாக இருக்குது. பை த எண்ட் ஆஃப் 2030 250 ஓன் ஷோரூம். அதுதான் இப்போ ஸ்லோவாக போனாலும் ப்ராஃபிட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு கன்சிஸ்டன்ட் சேலு இந்த மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண வைக்கணும். அப்போது உங்களுக்கு 10 years முடிஞ்சாலும் 15 years முடிஞ்சாலும் 20 years முடிஞ்சாலும் நம்ம ஹவாய் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அது வாரண்டி பீரியட் முடிஞ்சாலும் நம்ம சப்போர்ட் கிடைக்கும். அதுக்காக ஒரு செப்பரேட் டீம்னு நம்ம இங்கே செட் பண்ணி வச்சிருக்கு. ஏதாவது ஒரு ஸ்டாஃப் சைடில் ஒரு மிஸ்டேக் வந்தால் ஹெட் ஆஃபீஸில் கூப்பிடா அது நமக்கு சொல்யூஷன் பண்ணி தரும் 100%. அதுதான். ஸோ எக்ஸ்க்ளூசிவிட்டி, நம்ம குவாலிட்டி, நம்ம டிசைன்ஸு, நம்ம சர்வீஸு இதெல்லாம் கிடைக்கணும்னா நம்ம ஓன் ஷோரூம்னு பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம அந்த லோகோ பார்த்து கூட பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம எக்ஸ்க்ளூசிவ் நம்ம ஓன் ஷோரூம்னு பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகே. இப்போ ஷோரூம் வந்து எங்கெல்லாம் இருக்குது? இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு 10 ஷோரூம் தான் இருக்கு. நம்ம அப்டேட் பண்ணிய ஷோரூம் தான் இது நம்பர் 1 டோல்கேட்டில் இருக்குனது. அப்புறம் கோயம்புத்தூர் இருக்கு, சேலம் இருக்கு, செங்கல்பேட்டு இருக்கு, சென்னை வரவேண்டி இருக்கு, திருநெல்வேலி இருக்கு, மதுரையில் இருக்கு, திண்டுக்கல் இருக்கு, ஒசூர்ல இருக்கு, வெள்ளூர் இருக்கு. ஸோ இனி ஒரு 2 பாண்டிச்சேரியில் வர போறேன், கிண்டியில் வர போறேன். இதெல்லாம் அப்கமிங் ஷோரூம் தான். அப்புறம் நம்ம ஹைதராபாத், பெங்களூர் எல்லாமே செப்பரேட் இருக்கு. கேரளாவில் அஸ் ஆஃப் நோ 17 ஷோரூம் தான் இருக்கு, 17 ஷோரூம். தமிழ்நாட்டில் இனி ஒரு 10-15 டிஸ்ட்ரிக்ட் கூட வர போறேன். அதுதான் பிளான். இப்போ ஆர்டர் பண்ணாங்கன்னா எவ்வளோ நாளில் டெலிவரி கிடைக்கும்? நார்மல் ஸ்டீல் டோஸ் நம்ம சொல்லுனது 7 to 10 days தான். ஏதாவது வெஹிக்கிள் மிக்கோஸ்னா மந்த்லி 2-3 vehicles தான் நம்ம அங்கேருந்து இங்கே அனுப்போம். இன் பிட்வீன் கொஞ்சம் சீக்கிரம் வேணும்னா நமக்கு அரேஞ்ச் பண்ண முடியும். மேக்ஸிமம் 7 to 10 days தான் நம்ம சொல்லுவோம் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடுவோம். அதுதான். இன்ஸ்டாலேஷன் 3 hours போதும். நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட் செட்டிங் பண்ணதுக்காக ஒரு 1 or 2 days எக்ஸ்ட்ரா. That's all. ஓகே. அதாவது ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் 1 or 2 days குள்ள நம்ம ஆளு வந்து ஃபுல்லா இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணி தரும். பிகாஸ் டெலிவரி பண்ண ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு தான், இன்க்ளூடிங் இன்ஸ்டாலேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு தான். ஓகே. தேங்க்யூ. ஓகே, ஃபைன்.